ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஓரியில் இருக்கிற செல்வ மாதா சர்ச். இதை வந்து கப்பல் மாதா சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. கீழே போட் ஷேப்லேயும் மேலே ஏரோப்ளேன் மாதிரியும் இருக்கும் இந்த சர்ச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அக்டோபர் 2 அன்னைக்கு ஈவினிங் எங்கேயாச்சும் கிளம்பலாம், கொஞ்சம் பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனா தான் இந்த ஓரி கப்பல் மாதா சர்ச் பார்க்குறதுக்காக. ஸோ இந்த சர்ச்சுக்கு வந்து நான் இதுவரைக்கும் வந்ததே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். இங்கே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தூண்லேயுமே ஒவ்வொரு கண்ட்ரியோட ஃப்ளாக் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த சர்ச் வந்து ஒரு பீச் பக்கத்தில் தான் இருந்துச்சு. சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் பீச் வந்து உங்களுக்கு தெரியும். சர்ச்லேருந்து பீச் வியூ வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் அப்படியே இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறமா வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்லேருந்து இறங்கி பீச் பக்கமாக நடந்தோம். அங்கே நிறைய போட் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. கடலுக்கு கூட போட் வந்து கிளம்பிட்டு தான் இருந்துச்சு அந்த ஈவினிங் டைமில் மீன் பிடிக்கிறதுக்காக. ஈவினிங் சன்செட் டைமில் தான் நாங்கள் வந்து அந்த பீச் பக்கத்தில் போனோம். பீச் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஆட்கள் நிறைய இருந்தாங்க. பீச்லேருந்து அந்த சர்ச்சோட வியூ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அந்த மாதிரி பீச்சில் இறங்கினீங்கன்னா நிறைய குட்டி குட்டி மீன் வந்து நம்ம கால் பக்கத்தில் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே பீச்சில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்புனோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் இந்த சர்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். ஏன்னா லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஈவினிங் ஆனோடனே லைட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்ஸும் க்ளோ ஆச்சு. அந்த சர்ச் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நைட்டும் அந்த சர்ச்சில் ஏறி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா அங்கே மாஸ் வந்து இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மாஸ் ஆரம்பிச்சிடுச்சு ஒரு 7 o'clock போல். ஒரு 7 o'clock போல் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு ஹாப்பியாக வந்தோம். எனக்கு அந்த சர்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளாக வந்து இந்த சர்ச் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்து நடக்காது இருந்ததுனால இன்றைக்கி வந்து போய் அதை பார்த்தாச்சு. ஸோ ஹாப்பி ஆகிட்டேன். இந்த சர்ச் வந்து ரொம்ப ஓல்டு சர்ச். ஆனால் இப்போ நீங்கள் நல்லா ரெனோவேட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்து ஓரி பக்கமாக போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்ச் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். அது ஈவினிங்காக போங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த நைட் வியூவும் பார்க்க முடியும். நைட் வியூ தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் சர்ச்சோட க்ளோவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.